ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு நாங்கள் 3 பேர் பிளான் பண்ணி அவரை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி நின்றுட்டு வாங்க நம்ம மேலே போகலாம் அப்படின்னே அவரை கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன படத்துக்கு தானே என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, நான் என்ன படம்னு கண்டுபிடிக்கல, இவங்க 2 பேர் எடுத்துகிட்டு கண்டுபிடிங்க பார்க்கலான்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க. சரி நான் சொன்னேன் லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு வாங்க நம்ம வெளியே போகலான்ட்டு. சரி போகலான்ட்டு இருந்தான். டிக்கெட் யார் ஃபோனில் இருக்குது அப்படின்னு கேட்டாருங்க. என் ஃபோனில் தான் அப்படின்ட்டு. அதையெல்லாம் என்ன படம்னு பார்த்துட்டாருங்க. சரி டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே போனோன்னே இவரை செக் பண்ணி விட்டாங்கங்க. இவனும் சின்ன பையனும் ஓடி போய் நின்றுட்டான். தம்பி உன்னையெல்லாம் செக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அசிங்கமாக போச்சுங்க. சரின்ட்டு உள்ளே போயிட்டோங்க. உள்ளே போக லெட்டர்ஸ் போட தொடங்கிட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க டிராஃபிக்னால. உள்ளே போனோடனே லெட்டர் போட்டு கொஞ்சம் அந்த படத்தோட இதில் எல்லாம் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன கரண்ட் போயிடுச்சா படம் இல்லையா அப்படின்ட்டு என் பையன் ஒரு சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டாங்க. இல்லை ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு படம் வந்துடும்னு சொல்லிட்டோங்க. அப்புறம் படம் வந்தோடனே விழுந்து சிரிச்சவங்க. ஆனால் உண்மையாலுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. டக்குன்னு இன்டர்வல் போட்டுட்டாங்க. போனதே தெரியல. சரி இன்டர்வலில் போயிட்டு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணோங்க. சரின்ட்டு இவரும் ஓகே அப்படின்ட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தாருங்க. நாங்களும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதே சீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டோங்க. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டே படம் பார்த்தோங்க. செகண்ட் ஹாஃப் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் எதிர்பார்க்கல, அவரும் எதிர்பார்க்காம ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க குழந்தைங்க 2. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த ஒரு பாட்டுக்கு வந்து இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் எங்களை உட்கார வச்சிட்டாங்க. அந்த ஃபுல் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகணுன்ட்டாங்க. ஆனால் கொஞ்சம் வாங்க டிராஃபிக்காக இருக்க வீட்டுக்கு போகலான்னா முடியாதுன்ட்டாங்க. என் புள்ளனா டான்ஸ் ஆட தொடங்கிட்டாங்க. சரி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஒரு நாள் தானே அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேங்க. ஆனால் இவங்க 3 பேர் தச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. ஆனால் 3 பேர்த்தையும் இழுத்துட்டு வெளியே வந்தால் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு அப்போ ஒரு உண்மையாக ஆடியோ செஞ்சு வந்தாங்க. நீங்களும் தேட்டருக்கு போன அனுபவம் எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் தட்டி விடுங்க. பாய், see you.